கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசூதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம். இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது இந்த குரு பயிற்சி மாதிரியோ இல்லை சனி பயிற்சி மாதிரியோ ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மிக நீளமான பலன்களாக நல்லா அலசி ஆராய்ஞ்சு சொல்கிறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக முடியாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள். ஏன்னா எப்பேற்பட்ட ஆளையும் கவித்து விட்டுரும், ஏமாற்றிடும். அதனால தான் இந்த ராகு கேதுக்கள் பயிற்சியாக போகக்கூடிய ராசிக்குள்ளே என்ன கிரகம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை தான் கொடுக்கும். அப்படிங்கிறதால மிக முக்கியமான பயிற்சியாக இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமாக தான் பலனை சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம எஸ்கே கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தினம் பயனுள்ள ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் காத்துட்ருக்கு. இப்போ ராகு கேது பயிற்சி பலன்களை பார்க்கலாம். ராகு கேது பயிற்சி பொறுத்த வரைக்கும் வர்ற ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சி நடக்குது. இதில் ராகு சிம்மராசியில் இருந்து கடகத்துக்கும், கேது கும்பராசியில் இருந்து மகரத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. பொதுவாகவே எந்த ஜோதிடருக்குமே இந்த ராகு கேதுக்களோட பலனை எடுத்து சொல்கிறதுங்கிறது கண்டிப்பாக அது அவங்க சக்திக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கும். அதனால தான் இதை நிழல் கிரகம்னும் சாயா கிரகம்னு சொல்கிறாங்க. அதனால் ராகு கேதுக்களோட பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பலன்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக பெரிய பலன்களை சொல்ல மாட்டாங்க. ராகு எந்த கிரகத்தோடு போய் சேர்ந்து பயிற்சி ஆகிறாரோ, கேது எந்த கிரகத்தோடு போய் பயிற்சி ஆக போகிறாரோ அதுக்கேற்ற மாதிரியான பலன்களை தான் கொடுப்பாங்க. இப்போது குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் சனி பயிற்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல மனுஷனையும் கெடுத்துட்டு போயிடுவாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு கணக்கு போட்டு ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை பொதுவான பலன்களை சொல்லியிருக்கேன். கடக ராகுவும் மகர கேதுவும் அடுத்த 1.5 வருஷத்துக்கு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்வாங்கன்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆவது ராசியாக வர்றதுங்கிறது இந்த கும்பராசியை சொல்லுவாங்க. கும்பம்னாலே டாப்பில் தாங்க இருப்பாங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த ராகு இப்போ 6ஆம் இடத்துக்கும், ஜென்ம ராசியில் இருந்த கேது இப்போ 12ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இதுவரைக்கும் ஜென்ம கேதுவாக சப்தம ராகுவாக இருந்த சிலருக்கு தொழில் போட்டியையும் கடன் தொல்லையையும் தந்திருக்கும்னு சொல்லலாம். சரி, பிஸ்னஸ் தான் இப்படின்னு நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் என்ன பேசுனீங்களோ அதுக்கு நேர்மாறாக தான் வீட்டில் இருக்கிறவங்களும் நடந்திருப்பாங்க. ஸோ இந்த டைம் இப்போ முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இனி நல்ல டைம் தாங்க. எப்படின்னா, ராகு 6ஆம் இடத்துக்கு வர்றதே யோகம் தாங்க. 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம், நோய் நொடிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம், அடிவயிறை குறிக்கக்கூடிய ஸ்தானம்ங்கிறது 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்துல ராகு போய் பயிற்சியாக போகுது. சரி, இப்போ இந்த ராகு 6ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறது எப்படி யோகம்னா, அதாவது ஒரு பாதகமான ஸ்தானத்தில் இந்த பாதகமான கிரகம்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் பிளானெட்டை போய் உட்காருதுங்கிற பட்சத்தில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்கள்ல. இதையவே புலிப்பாணி 600ல் எப்படி சொல்லியிருக்காருன்னா, பாரப்பா பகலவனும் சனி சேய் பாம்பு பகருகின்ற இக்கோள்கள் ஆறில் நிற்க கூரப்பா குமரனையும் சத்துரு கண்டால் கொற்றவனே புலிகண்ட பசுபோல் ஆவான்னார். பகலவன்னா சூரியன், சனின்னா சனீஸ்வரன், சேய்னா செவ்வாய், பாம்புன்னா ராகு அல்லது கேது. இந்த கிரகங்களில் ஏதாவது ஒன்று 6ஆம் இடத்துல நின்று அப்படி இருக்கிற ஜாதகரை எதிரி பார்த்தான்னா புலிகண்ட பசு போல் ஆவார். அதாவது ஒரு பசு புலியை பார்த்தா என்ன செய்யுமோ சப்த நாடியும் ஒடுங்கி நிற்கும் பாருங்க. அந்த மாதிரி அந்த பசு புலிகிட்ட ஃபைட் பண்ண போகிறதில்ல, தப்பிச்சு ஓடுறதுக்கு கூட அதனால் முடியாது. அதனால் அப்படியே ஆஃப் ஆகிடும் பாருங்கள். அது மாதிரி எதிரிகள் ஆஃப் ஆகிடுவாங்கன்னு சொல்லலாம். இந்த டைமில் நீங்கள் எதிரிகள்லாம் தேடி போக வேண்டியது இல்லைங்க. எவனுக்கு கெட்ட நேரம் இருக்குதோ அவன் உங்கள்கிட்ட எதிரியாக வருவான். வந்த வேகத்திலே ஆள் காணாமலும் போயிடுவான். ஸோ 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நல்ல நிலைமைக்கு வரணுங்கிற மாதிரியான அமைப்பு இந்த ராகுவோட பயிற்சியை வச்சே சொல்லலாங்க. அதே சமயம் கேது 12 நிற்கிறதுனால கோயில் குளம் பூஜை புனஸ்காரம் ஆச்சாரம் அனுஷ்டானம் இதுக்கெல்லாம் ஈடுபடுறது, இந்த நீண்ட நாளாக கோயிலுக்கு குலதெய்வத்துக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு இருப்பாங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் பண்ண முடியாமல் இருந்த சூழ்நிலையெல்லாம் மாறி இப்போ நீங்கள் கோயிலுக்கு திருப்பணிகள் செய்கிறதுக்கு காலம் கைகூடி வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி பாசிட்டிவாக இருக்குது, சனி பயிற்சியும் பாசிட்டிவாக இருக்குது, இனிமேல் வரப்போகக்கூடிய குரு பயிற்சியும் பாசிட்டிவாக இருக்குங்கிறதுனால இந்த டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு பாசிட்டிவான டைம் கும்பராசிக்கு வந்திருக்குன்னு அது மிகையல்ல. இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கிரகங்களும் எந்த கிரகத்தோட போய் பயிற்சி ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை மாறுபடும். இப்போது சொன்னது எல்லாமே பொது பலன் தாங்க. அவங்க சுயஜாதத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.